ஹை வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போனதை செல்வராணி, ரித்திகா, கபிலன் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பொண்ணுக்கிட்ட பாவையை விட்டுட்டு இந்திராணி வெளியில் போயிட்டாங்க. பாவைக்கு பயங்கர ஜுரம் அடிக்குது. அதை கூட கண்டுக்காம இங்கே ரித்திகா, செல்வராணி எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணி கீழே எட்டி பார்க்குறாங்க. இவங்களாம் மனுஷங்களா? ஐலி சிவா ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்களே, அவங்க இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே இவங்க நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களால இப்படியெல்லாம் இருந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பொண்ணி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு பாவையை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாவை, கண்டிப்பாக ஐலி இங்கே வீட்டுக்கு வந்துடுவா, நீ எதுக்கு கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் பாவை வந்து பொன்னியோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல. அதனால பொன்னி வந்து ஐலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணி இங்கே பாவைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவள் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் ஐலி வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படி பொண்ணு அங்கே வர முடியும், என் மேலே எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க, நீயே பார்த்தல நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனதுக்கு எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி பாவையை நினச்சி அழுதுட்டு இருக்க. அப்போ சிவா வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ஐலி, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, பாவைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பாவம் அவளை நம்மளை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கா, அவளுக்கு ஆற்றல் சொல்லக்கூட அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, ஐலி இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டுக்கு போகவும் முடியாது, கண்டிப்பாக போனால் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க, அதனால நம்ம போகாமல் இருக்கிறதே நல்லது, நம்ம ஸ்கூலில் பாவையை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அங்கே பாவை ஜுரத்தில் ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்கா. கீழே எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. செல்வராணி கிட்ட கேட்குறாங்க, சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, பாவை இப்படி ஜுரத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கா, அவளை யாருமே கண்டுக்காம ஐலி சிவா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனதுக்கு இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி செம்மையாக கோவப்படுறாங்க. அப்போ தான் ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, என்ன தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் பார்த்தீங்களா இந்திராணிக்கு மனசு எப்படி துடிக்குதுன்னு, அவங்கள மறுபடியும் எப்படிடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அணி ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம எப்பயுமே இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பாவையை நினச்சி இந்திராணி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு பாவை, உனக்கு ஏன் இப்படி ஜுரம் அடிக்குது, நீ எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பாவை சொல்கிறாங்க, எனக்கு ஐலி வேணும், ஐலி இங்கே இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவைக்கு ஜுரம் அதிகமாகவும் டாக்டரை வர வைக்கிறாங்க. அங்கே டாக்டர் வந்து பாவையை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, குழந்தை ரொம்ப அழுது அவளோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, ஐலி இந்த வீட்டை விட்டு போனனால தான் பாவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பொன்னி சொல்கிறாங்க, அண்ணி பேசாமல் ஐலி அண்ணியை வீட்டுக்கு வர வைப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, நீயே பார்த்தல பொன்னி, வீட்டில் என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, நான் மட்டும் ரெண்டு பேரையும் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாவை சொல்கிறாங்க, அம்மா எப்படியாவது ஐலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்டுட்ருக்காங்க. இது கேட்டால் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ அந்த குழந்தை என்ன கேட்குதோ அதை செய்யுங்க, அப்போ தான் பாவைக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாகும், அப்படி இல்லைனா இவங்களுக்கு உடல் நிலைமை ரொம்பவே மோசமாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட இந்திராணி ஒரு முடிவு பண்ணுறாங்க. உதய பெருமாள் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சித்தப்பா பாவையை பார்த்தீங்களா, பாவை ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அயலியை பார்க்கணும், அயலி இங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்கா, இப்போதைக்கு நம்ம பாவைக்காகையாவது ஐலி சிவாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட உதய பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்திராணி சொல்கிற, உன் சித்தியை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டு போனதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க, இவங்களாம் மறுபடியும் ஐலி சிவா வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க, இப்போ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை சித்தப்பா, எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம், அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி பாவையை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட கேட்குறாங்க, என்ன அத்தை இந்திராணி அண்ணி எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, வேறு எங்கே போவா, அந்த ஐலியை பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நம்ம கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்திராணி பாவையை கூட்டிகிட்டு ஐலி எங்கே இருக்காங்களோ அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஐலியை பார்த்ததுமே பாவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எதுக்காக வீட்டை விட்டு போன, நீ வீட்டுக்கு வா, நீ வீட்டில் இல்லாமல் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பாவை சொல்ல. இதை கேட்ட இந்திராணி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. என் பொண்ணு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருந்தா, ஆனால்
உங்களை பார்த்ததுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. என் பொண்ணுக்கு நீங்கள் இருந்தால் தான் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எது எப்படியோ சிவா ஐலி 2 பேருமே என் பொண்ணுக்காகையாவது நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவா சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அவங்க நாங்கள் போனதுக்கு அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்புறம் எல்லாரும் மறுபடியும் உங்கள் மேலே தான் கோவப்படுவாங்க. உங்களுக்குன்னா அந்த வீட்டில் ஒரு மரியாதை இருக்கு. எங்களால் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பாவைக்காகையாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிவா ஐலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரித்திகா செல்வராணி எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக அதுங்க 2 வீட்டை விட்டு போயிடுச்சுங்க. இனிமேட்டு நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரில் சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்கு. என்ன இது சிவா பேரால் ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியரை வாங்குறாங்க. அந்த கொரியரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சன் ஆஃப் உதய பெருமாள், சிவாவோட அப்பா உதய பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இதை பார்த்ததுமே செல்வராணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொரியரில் வந்து வீட்டுக்கே வருது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இதை யாரு கண்ணுக்கும் படாமல் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி திருன்னு அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இந்த சைடு ரித்திகா அந்த செல்வராணியை பார்க்குறாங்க. என்னது இது அத்தை, இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக இருந்தாங்க, இப்போ என்னன்னா ஏதோ கொரியரை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அப்படி அதில் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி பின்னாடியே போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரித்திகா செல்வராணிக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. செல்வராணி அந்த கொரியரை மறைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ரித்திகாவும் ரூம்குள்ளே போயிட்டு அந்த கொரியரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கொரியரில் சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் சன் ஆஃப் உதய பெருமாள் அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்கு. இதை பார்த்ததுமே ரித்திகா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது உதய பெருமாளோட பையன் சிவாவா? அப்போ சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா? அப்போ ஐலி இவ்வளோ நாளாக சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் ரித்திகா வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த சர்டிஃபிகேட் யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது. ஒருவேளை இந்த சர்டிஃபிகேட் மட்டும் யார் கையிலையாவது கிடைச்சிச்சு, அவ்வளோதான், உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். இதை தான் நான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா? இதை மட்டும் நிரூபிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு தான், நம்ம நினச்சதை சாதிச்சிருக்கவே முடியாது. அப்போது இந்த வீட்டோட மூத்த மருமக ஐலி ஆயிடுவான், நான் வந்து 0 ஆயிடுவேன். அது மட்டும் என்றைக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க. அத்தை, நீங்கள் கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஒரு பக்கம் செல்வராணியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு செல்வராணி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும்போது ரித்திகா கேட்குறாங்க, என்ன சத்தை, இவ்வளோ நேரம் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரித்திகா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் கீழே இறங்கி ஹாலுக்கு வராங்க. அப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஐலி சிவாவை பாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. பின்னாடி இந்திராணி வராங்க. இதை பார்த்ததுமே ரித்திகா செல்வராணி 2 பேருமே பயங்கர ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ செல்வராணி ஐலி சிவாவை, நீங்கள் அங்கே நில்லுங்க, எதுக்காக வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி, நான் தான் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தேன். நான் யாருக்காக கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? பாவைக்காக. பாவை உடம்பு முடியாமல் மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை கூட யாரும் கண்டுக்காமல் கீழே எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பாவை யாரை நினச்சி இப்படி ஆகிட்டா தெரியுமா? ஐலியை நினச்சி தான். என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம், அதனால கொஞ்ச நாளைக்கு சிவா ஐலி இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி செம்மையாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, பாவையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ அவள் வீட்டை விட்டு போன சந்தோஷத்தில் ஆடி பாடி கொண்டாடணும், அதுக்காக நாங்கள் பாவையை கண்டுக்காமல் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, அன்புனா என்னன்ட்டு வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது. பாவை பாரு, கொஞ்ச நேரம் அயலியை பிரிஞ்சதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா. என் பொண்ணு இப்படியே ஏங்கி அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்புறம் எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம், அதனால ஐலி சிவா 2 பேருமே இங்கே தான் இருக்கணும். சீக்கிரமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பாவை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இந்திராணி, இதுதான் உன்னோட முடிவா அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கேட்க, இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி, நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவை எடுக்க தயாராக இல்லை. என் பொண்ணுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். உண்மையாலேயே நீங்கள் என்னோட பொண்ணை பேத்தின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம இந்திராணி. இதுக்கப்புறம் நம்ம செல்வராணி ரித்திகா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.